அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் தாவா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் தாவா. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ்வுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹ்தாலா இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த தேவையாக இருந்தாலும், அது வெளியே சொல்லக்கூடிய தேவையாக இருந்தாலும், இன்னும் வெளியவே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ்தாலா அறிஞ்சு நம்மளுடைய தேவையை நிச்சயம் நமக்கு நிறைவேற்றி தருவான் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி நமக்கு ஒரு நூலில், ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சிறந்த ஒரு குர்ஆன் ஆயத்தாக இருக்குது. இந்த ஒரு குர்ஆன் ஆயத்தை சொல்லி எந்த ஒரு துவா கேட்டாலும் அந்த துவாவை அல்லாஹ்தாலா கபூல் ஆக்குறான்னு சொல்லி நமக்கு ஒரு சஹாபி அறிவித்த ஒரு சிறந்த ஒரு ஆயத்து தான். அப்படிப்பட்ட அந்த வசனத்தை நீங்களும் தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் பலனடையணும் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹ்தாலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். தினம் தினம் நம்ம தூக்கத்தை இழந்து நிம்மதியான தூங்கி அந்த ஒரு தூக்கம் நமக்கு கிடைக்கிறதுக்கே ரொம்ப நாள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த கடன் நம்ம எப்படா அடைக்கலாம், இந்த கடனை அடைஞ்சு நம்ம எப்படா நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சிட்ருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆக பிரச்சனை தான் இந்த கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வலியும் கஷ்டமும் தெரியும். அப்படிப்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம விலகணும், அந்த கடன் பிரச்சனையை நமக்கு தீரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் அதிகமாக செஞ்சுட்டே வாங்க. அல்லாஹ்தாலா உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுப்பான். இன்னும் சொல்லப்போனால் நம்மள ஒரு சிலருக்கு திருமணம் தடைகள், அதாவது எவ்வளவோ நாங்கள் முயற்சி செஞ்சிட்டோம், அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் கவலைப்படுவோம். நம்ம பிள்ளைங்களுக்கான விஷயமா இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரங்களில் யாருக்கா இருக்கட்டும், நம்ம கவலைப்படுவோம். அப்படிப்பட்ட திருமண தடைகள் நமக்கு நீங்கி நல்ல ஒரு வரன் அமையணும் அப்படின்னு சொல்லி நியத்து வச்சு இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் நிறைய பிரச்சனைகளாக குடும்பம் போயிட்டுருக்கு, நிறைய பிரச்சனைகள் வருது, ஒரு ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவியிடையே ஒரு அன்பு இல்லை, ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம், குடும்பமே சிதறி இருக்குது ஒற்றுமை இல்லாமல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சிட்ருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட குடும்பத்துக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய, இன்னும் கணவன் மனைவியுடைய நெருக்கத்தை அன்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலாகவும் இந்த அமல் இருக்கும். அவங்களும் இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சு இந்த ஒரு அமலை செய்யலாம். இன்னும் நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சிட்ருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துன்யாவில் நம்ம ஒவ்வொருத்தருமே நினைப்போம், நானாக இருக்கட்டும் அல்லது நீங்களாக இருக்கட்டும், நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த துன்யாவுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியத்தில் அல்லாஹ்தாலா நமக்கு பரக்கத்தை கொடுக்கணும். இன்னும் நம்மளுடைய கடுமையான நோயிலிருந்து அல்லாஹ்தாலா நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம். அப்படிப்பட்ட ஒரு நியத்துக்காக வேண்டி இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யலாம். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு தோல்விக்கு மேலே தோல்வி, நான் ஆரம்பிக்கிற எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இதாக இருக்குது. இன்னும் படிக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை தொழில் விஷயமா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே விருப்பப்படுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட வெற்றியை தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலாகவும் இந்த அமல் இருக்குது. இன்னும் நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சிட்ருக்கக்கூடிய தொழிலில், வருமானத்தில், வியாபாரத்தில் அல்லாஹ்தாலா பரக்கத்தை கொடுக்கணும். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் ரிஸ்கில் அல்லாஹ்தாலா பரக்கத்தை கொடுக்கணும். இன்னும் ரிஸ்க்குங்கிற வாழ்வாதாரத்தில் அல்லாஹ்தாலா நம்மளுக்கு விசாலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட பரக்கத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமலாகவும் இந்த ஒரு அமல் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் துவா கபூலாகக்கூடிய நேரங்களில் ஒன்றாக புதன்கிழமை லுகர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தப்சீர் குர்துபின்ற நூலில் பதிவு செய்யப்படுது. பல ஆலிம்கள் மகான்மார்கள் குறிப்பிடுறாங்க. அப்போது இன்றைய புதன்கிழமை நம்ம லுகரை தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யக்கூடியவங்களாக இருங்க.
இன்னும் சொல்லப்போனால் ரிசுக்கு வாழ்வாதாரம் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு விஷயமாக குரானில் சூரத்து தக்காசூர் அல்ஹாக்கு முத்தக்காசூர் அப்படின்ற ஒரு சூறா இருக்குது. இது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஒரு சூறாவை இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தில் நீங்கள் 4 முறை ஓதிக்கோங்க. இது ஓதுறது மூலமாக அல்லாஹ்தாலா ரிசுக்கில் நமக்கு பரக்கத்தை கொடுக்குறான். நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அனைத்திலும், இன்னும் சொல்லப்போனால் நம்ம உடல் ஆரோக்கியத்தில், இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய பொருளாதார விஷயத்தில், நமக்கு என்னென்ன விஷயத்தில் அல்லாஹ்தாலா நமக்கு பரக்கத்தை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ எல்லாத்துலேயும் அல்லாஹ்தாலா பரக்கத்தை கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சூறாவாக தான் இந்த சூறா இருக்குது. அதனால சூரத்து தக்காசூர் அல்ஹாக்கு முத்தகாசூர் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு சூறாவை 4 முறை ஓதிக்கோங்க. இது மொதல் விஷயம். இரண்டாவது பார்த்திங்கன்னா இஸ்திக்ஃபாரை அதிகமாக நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நம்மளுடைய கண்ணீரை அல்லாஹ்தாலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். நமக்கு அவனை நினச்சி நம்ம அழுகிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட அழுகை அல்லாஹ்தாலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அவனை அல்லாஹ் படைச்ச ரப்புவை நம்ம நினச்சி அழக்கூடிய கண்ணீர் என்றும் வீணாகாது. ஒருபோதும் அல்லாஹ்தாலா அந்த கண்ணீரை நமக்கு வீணாக்க மாட்டான். அந்த ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் அல்லாஹ்தாலா நமக்கு ஒரு கூலியை வச்சுருப்பான், நற்கூலியை. நாளை மறுமையில் அந்த கண்ணீர் நமக்கு சாதகமான ஒரு சாட்சியாக இருக்கும். அந்த கண்ணீர் துளிக்கு அல்லாஹ்தாலா நிச்சயம் நாளை மறுமையில் ஒரு நல்ல ஒரு கூலி இருக்குது. அதனால் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கண்ணீர் சிந்தி இஸ்திக்ஃபார் இன்ஷா அல்லாஹ் 100 முறை ஓதிக்கோங்க. இஸ்திக்ஃபார் அப்படின்னும் போது அஸ்தகஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் நீ என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தின் காரணமாக நீ என்னை வேதனைப்படுத்தாத ரஹ்மானே, என்னுடைய சோதனைக்குட்படுத்தாத ரஹ்மானே அப்படின்னு சொல்லி, என்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நஷ்டத்தையும் நீ ஏற்படுத்திடாத ரஹ்மானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. தெரிஞ்சு செஞ்சது, தெரியாமல் செஞ்சது, இப்படி எல்லாத்துலேயுமே நான் உன்ட்ட சரணடைகிறேன் ரஹ்மானே, எல்லாத்தையும் நீ மன்னிச்சு எனக்கு அருள் புரி ரஹ்மானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் அஸ்தகஃபிருல்லாஹ் அப்படிங்கிறத பொருள் உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் 100 முறை ஓதிக்கோங்க. இது இரண்டாவது. மூன்றாவதாக தான், அதாவது ஹஸ்ரத் சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க, எனக்கு குர்ஆனில் உள்ள ஒரு வசனம் தெரியும், அதை ஓதுனதுக்கப்புறம் மனுஷன் எதை கேட்டாலும் அல்லாஹ்தாலா அந்த துவாவை ஏற்றுக்கிறான், இன்னும் அவங்களுக்கு உடனே பதில் தரான். அப்படிப்பட்ட அந்த ஒரு வசனம் தான் சூரத்து ஜுமர். அந்த ஒரு சூறாவில் 46வது வசனமாக இந்த ஒரு வசனம் இருக்குது. அதாவது 39வது சூறா, நீங்கள் குர்ஆனில் பார்த்தீங்கன்னா தெரியும், 39வது ஜுமர் சூறாவில் 46வது வசனமாக இந்த ஒரு வசனம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தை குறைஞ்சபட்சம் 11 முறை ஓதிக்கோங்க. நீங்கள் குர்ஆனை பார்த்து ஓதுனாலும் சரி, அல்லது மனப்பாடம் செஞ்சு நீங்கள் ஓதுனாலும் சரி, அல்லாஹ்தாலா நமக்கு அதற்கான பலனை நமக்கு நிச்சயம் தருவான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தெரியாதவங்க குர்ஆனை பார்த்து கூட இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் ஓதலாம். 11 முறை நியத்து ஓதுங்க. நீங்கள் தாராளமாக குர்ஆனை பார்த்து கூட ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் சூரா 39வது ஜுமர் சூறாவில் 46வது வசனம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு இப்போ வாசிச்சும் காட்டுறேன். ரொம்ப சின்ன ஆயத்து தான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா, உங்களுடைய தேவை நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் மனதார நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். அல்லாஹ்தாலா அதற்கான பலனை நமக்கு தருவான். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை தீரணும், எனக்கு இந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்தே ஆகணும், எனக்கு இந்த ஒரு பெரிய தேவை நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஏதாவது ஒரு ஹாஜத் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட ஹலாலான ஹாஜத்துக்களை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு குர்ஆன் வசனமாக இருக்குது. என்னைக்கும் சொல்கிறேன், குர்ஆன் வசனம் நமக்கு பொய்யாகாது. இன்னும் குர்ஆன் வசனங்கள் மீது சந்தேகப்படாதீங்க. ஏன்னா சந்தேகம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்தாலாவுக்கு விருப்பமானதாக இருக்குது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையுமே சந்தேகம் இல்லாமல் உறுதியோட, நிச்சயம் எங்களுடைய ரப்பு எங்களுக்கு பதில் தருவான்ற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ஆயத்தை ஓதுங்க. அந்த ஒரு வசனம் தான், குலில்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்லி ஆலிமல் கைபி வஷ்ஷஹாததி அன்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி யஹ்தலிஃபூன். ரொம்ப இலகுவான ஒரு ஆயத்து தான். குலில்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்லி ஆலிமல் கைபி வஷ்ஷஹாததி அன்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி யஹ்தலிஃபூன். நபியே நீர் கூறுவீராக, யா அல்லாஹ், வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிகிறவனே, நீதான் உன்னுடைய அடியார்களுக்கு மத்தியில் எதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அதில் தீர்ப்பு செய்வாய். அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளை. மாஷா அல்லாஹ்,
ரொம்ப ரொம்ப அர்த்தம் வாய்ந்த ஒரு பொருளாக இருக்குது. இந்த ஒரு ஆயத்தை 11 முறை ஓதிட்டு நேராக அல்லாஹ் அக்பர்னு சஜ்தாவில் போய் உங்களுடைய துவாக்களை நீங்கள் அதிகப்படுத்தி கேட்டு பாருங்கள். உங்களுடைய ஹாஜத்தை, உங்களுடைய தேவை அல்லாஹ் இடத்துல சொல்லி அழுகுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படி அல்லாஹ் இடத்துல முறையிடுங்க. அல்லாஹ்தாலா கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தருவான். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக அல்லாஹ்தாலா பதில் தந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ்தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இதெல்லாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க. அல்லாஹ்தாலா இதன் மூலம் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபர் வரைக்கும் கிடைக்கும். அதனால் தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் நன்மையை நீத்துச்சு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட, தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் பலனடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமே பதிவு போட்டுக்கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கதீரா ஃபித் தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.